தமிழக முதல்வரை ராஜினாமா செய்ய சொல்லும் அண்ணாமலை புதுச்சேரியில் இருந்துதான் மெத்தனால் சென்றது என தெரிய வந்தால் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை ராஜினாமா செய்ய சொல்லுவாரா என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அகில இந்திய அளவில் நீட் தேர்வில் வினாத்தாள்கள் கசிவு மோசடி நடந்திருப்பது ஒவ்வொன்றாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. பல மாநிலங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது என்று குறிப்பிட்டார். கோச்சிங் நடத்தும் மாஃபியாக்களிடையே நீட் தேர்வு முழுமையாக சென்றுவிட்டது என்று கூறிய நாராயணசாமி இதனை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார். நீட் தேர்வு முறைகேடு மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகங்களால் நடத்தப்படும் நீட் தேர்விலும் ஊழல் நடைபெறும் என அந்த தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மோடி ஆட்சியில் மத்திய அரசால் நடத்தப்படும் அனைத்து தேர்வுகளிலும் முறைகேடுகள் நடத்தப்பட்டு ஊழல் நடைபெற்றுள்ளது என்று தெரிவித்த அவர் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றுள்ள கள்ள விச சாராயம் சம்பவம் வேறு எங்கும் இனி நடைபெறக்கூடாது. திமுக ஆட்சியில் மட்டுமல்ல அதிமுக ஆட்சியிலும் கள்ள சாராயம் விற்பனை நடந்துள்ளது. முதலில் கள்ளச்சாராயம் எங்கிருந்து வந்தது என தமிழக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி விச சாராய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். புதுச்சேரியை சேர்ந்தவருக்கும் கள்ளச்சாராயம் கடத்தப்பட்டதில் சம்பந்தம் உள்ளது என்று குறிப்பிட்ட நாராயணசாமி தமிழக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் என கோரும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கள்ளச்சாராயம் கடத்தியது புதுச்சேரியில் இருந்து என தெரிய வந்தால் இங்கு ஆட்சியில் உள்ள பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியின் முதலமைச்சர் ரங்கசாமியை ராஜினாமா செய்ய சொல்லுவாரா என்று கேள்வி எழுப்பிய அவர் இதில் பாஜக இரட்டை வேடம் போடுகிறது என்றார். புதுச்சேரியில் கள்ளச்சாராயம் இல்லை என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறியுள்ளார். ஆனால் வேல்ராம்பட்டு பகுதியில் கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் பாட்டில்களுடன் இருவரை திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தார். பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் இளம் வயது விதவைகள் அதிகம் உள்ளனர். காரணம் இளைஞர்கள் சாராயம் குடித்து அதிகம் உயிரிழந்துள்ளனர். இது வருடம் தோறும் அதிகரித்து வருகிறது. எனவே புதுச்சேரி அரசு ஏன் சாராய கடைகளை மூடக்கூடாது? புதுச்சேரி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் சாராய கடைகளை மூட வேண்டும். பார் ரெஸ்டோ பார்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். டெல்லி புதிய நாடாளுமன்றத்தில் இன்று புதுச்சேரி காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் தமிழில் பதவியேற்றார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் 1,00,000க்கும் மேல் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் 18வது நாடாளுமன்ற மக்களவை நேற்று கூடியது. பிரதமர் மோடியை தொடர்ந்து மத்திய மந்திரிகளும் எம்பிக்களும் பதவியேற்றனர். 2வது நாளாக இன்று மக்களவை கூடியது. தமிழகம் புதுச்சேரியைச் சேர்ந்த 40 எம்பிக்கள் அடுத்தடுத்து பதவியேற்றுக் கொண்டனர். கையடக்க அரசியல் சாசன புத்தகத்தை ஏந்தியபடி தமிழக எம்பிக்கள் தமிழில் பதவியேற்றுக் கொண்டனர். இதேபோல் புதுச்சேரி எம்பி வைத்திலிங்கம் தமிழில் பதவியேற்றார். துபாயில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிறந்த நாளையொட்டி கேக் வெட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு அகில இந்திய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வழிகாட்டுதலின்படி துபாயில் சோனாப்பூர் தொழிலாளர்கள் முகாமில் தொழிலாளர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி 600 நபர்களுக்கு சிக்கன் பிரியாணி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ரகுவரன், சதீஷ், சரவணன், சேதுபதி, ஜாகீர், அருண், வசந்த் மற்றும் மகளிர் அணி மாயா, அனு, ஆயிஷா மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், ரசிகர்கள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு சீருடை மற்றும் பாட புத்தகங்களை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் சீருடை மற்றும் பாட புத்தகங்களை வழங்கி வருகிறார். இந்த நிலையில் இன்று காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நேரு நகர் அரசு பள்ளி மற்றும் கிளிஞ்சல்மேடு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் சீருடை மற்றும் புத்தகங்களை புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். இந்த நிகழ்வில் கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பேசிய அமைச்சர் திருமுருகன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் புதுச்சேரி அரசு சார்பில் செய்யப்பட்டு வருகிறது என்றும் மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்றும் மாணவர்களை அமைச்சர் அறிவுறுத்தினார். காரைக்கால் மாவட்டத்தில் நலவழித்துறை சார்பில் நடைபெற்ற மலேரியா எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவர்கள் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நலவழித்துறை சார்பில் மலேரியா எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு மலேரியா விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட அன்னை தெரசா செவிலியர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக மலேரியா எதிர்ப்பு விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பிச் சென்றனர். முன்னதாக விழிப்புணர்வு பேரணியை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் ஏராளமான மாணவர்கள், நலவழித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் குடிநீர் தேவையை வேண்டி
2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சின்டெக்ஸ் தொட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மாணவர்களின் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் குடிநீர் தேவையை வேண்டி 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சின்டெக்ஸ் தொட்டி பணி முடிக்கப்பட்டு இன்று மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் களித்திருத்தால் குப்பத்தில் உள்ள பொன்வண்டு சோப்பு கம்பெனியில் இந்த சம்பந்தமாக கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து கம்பெனியின் மூலமாக சின்டெக்ஸ் தொட்டி பெறப்பட்டு அப்பணி சிறப்பாக நடைபெற்றது. அதன்படி சின்டெக்ஸ் தொட்டியின் திறப்பு விழா இன்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுவை காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் வீட்டின் உரிமையாளர் மற்றும் வாடகைதாரர் இடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமான வழக்கில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் வாடகைதாரர் வெளியேற்றப்பட்டு வீடு மீட்கப்பட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி காமாட்சி அம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணசாமி முத்துக்குமாரசாமி. இவரது வீட்டில் கடந்த 2004ஆம் ஆண்டு செண்பகவல்லி என்பவர் தனது குடும்பத்துடன் வாடகைக்கு குடியேறினார். இவர் மாதம் தோறும் 2000 ரூபாய் வாடகை செலுத்தி வந்த நிலையில் அந்த வாடகை சரியாக கொடுக்காததால் வீட்டின் உரிமையாளரான கிருஷ்ணராஜ் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் செண்பகவல்லிக்கு கால அவகாசம் கொடுத்து வாடகை வழங்குமாறு உத்தரவிட்டது. மேலும் இதை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு சென்றதால் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வாடகை தராமல் இழுத்தடிக்கும் செண்பகவல்லியை வீட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டு வீட்டை மீட்டு உரிமையாளரிடம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த உத்தரவின் பேரில் இன்று நீதிமன்ற உத்தரவுடன் வீட்டிற்கு வந்த நீதிமன்ற அமீனா அதற்கான உத்தரவை காண்பித்து வீட்டில் வாடகை இருந்த அவரை பொருட்களுடன் வெளியேற்றிவிட்டு வீட்டை உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் இருதரப்புக்கு ஆதரவாக பல்வேறு அரசியல் கட்சியினர், சமூக நல அமைப்பினர் ஒன்று திரண்டதால் காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் மற்றும் இந்து அறநிலையத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வீட்டை உரியவரிடம் வழங்க நடவடிக்கை எடுத்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உலக மியூசிக் தினத்தை முன்னிட்டு பாண்டி மெரினா கடற்கரையில் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக மியூசிக் தினத்தை முன்னிட்டு பாண்டி மெரினா கடற்கரையில் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. சகானா மியூசிக் ஸ்கூல் தலைவி முனைவர் ராஜலட்சுமி தலைமை தாங்கி நடத்திய நிகழ்ச்சியில் விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ஸ் லட்சுமி பிரியா, சமீரா, ஜெயா டிவி சிங்கர்ஸ் மற்றும் இனிய பாடல்களை கொண்டு அழகிய பாடல்களை பாடி அசத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டசபை சபாநாயகர் செல்வம் தலைமை தாங்கி பாடகர்களை கௌரவித்தார். மேலும் இந்த விழாவில் ஜோதி கண் மருத்துவர் குழு மற்றும் ரோட்டரி சங்கம் கண் பாதுகாப்பு குறித்து பேசி விழாவை இனிதே முடித்து வைத்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லெனின் வீதியில் மின்கம்பத்தின் மீது ஏறி மின்துறை ஊழியர் சிவகுமார் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது அவர் மீது மின்சாரம் தாக்கியது. தீயணைப்பு துறையினர், மின்சார ஊழியர்களின் துரித நடவடிக்கையால் மீட்கப்பட்ட அவர் உயிர் பிழைத்தார். புதுச்சேரி லெனின் வீதியில் சாலை, பாதாள சாக்கடை, கழிவுநீர் வாய்க்கால் ஆகியவை கடந்த 4 மாதங்களாய் சீரமைக்கப்பட்டு வருகிறது. இதில் ஒரு பகுதியாக லெனின் வீதியில் சாலைக்கு ஏற்ப மின்கம்பங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு வருகின்றன. நேற்று மாலை அப்பணியில் மின்சார ஊழியர் சிவகுமார் மின்கம்பத்தின் மீது ஏறி கம்பிகளை மாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென அவர் மீது மின்சாரம் தாக்கிய போது அவரது உடல் துடித்தது. இதனை பார்த்த பொழுது மக்கள் அவரை காப்பாற்ற ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு வந்து இறக்க முயன்றனர். ஆனால் மின் இணைப்பு துண்டிக்கப்படாமல் மின்சார பணி நடைபெற்றதாக தெரிகிறது. இது தொடர்பாக மின்துறைக்கும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவிக்க அவர்கள் விரைந்து வந்து அவரை மீட்டனர். 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மின்சார ஊழியர் சிவகுமார் மீட்கப்பட்டார். கீழே இறங்கி வந்த அவர் சாதாரணமாக நடந்து சென்றது அப்பகுதியில் கூடியிருந்த மக்களை ஆச்சரியப்படுத்தியது. இந்த சம்பவத்தை காண ஏராளமானோர் கூடியதால் காமராஜ் சாலை, லெனின் வீதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தவளக்குப்பம் அடுத்த தானாம்பாளையம் பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த ரவுடிகளை தவளக்குப்பம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த தானாம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி செல்லும் வழியில் அமைந்துள்ள கருமகாரிய கொட்டகையில் நேற்று முன்தினம் இரவு ஒரு கும்பல் கூட்டு கொள்ளையடிக்கும் போக்கில் பதுங்கியிருப்பதாக தவளக்குப்பம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இத்தகவல் அடிப்படையில் அங்கு சென்ற துணை ஆய்வாளர் சண்முக சத்யா, குற்றப்பிரிவு காவலர்கள் வசந்த்ராஜ், ஆனந்த்ராஜ் உள்ளிட்ட காவலர்கள் அப்பகுதிக்கு விரைந்து சென்றனர். இவர்களை கண்ட கும்பல் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றது. இவர்களை ஓட ஓட விரட்டி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இவர்கள் புதுச்சேரி திப்ராயப்பேட்டையைச் சேர்ந்த தினேஷ் என்கின்ற செபஸ்டியன், இவர் மீது கொலை, வெடிகுண்டு வீழ்ச்சி, கொலை முயற்சி, அடிதடி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. மற்றும் புதுச்சேரி புதுசாரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்,
இவர் மீது 2 கொலை வழக்குகள், அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. மேலும் தவளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் என்கின்ற அனந்தராமன், இவர் மீது கொலை, அடிதடி, கஞ்சா உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. தவளக்குப்பம் அடுத்த அபிஷேகப்பாக்கம் அம்பேத்கர் வீதியைச் சேர்ந்த ஜெயா அபிடான், இவர் மீதும் வழிப்பறி உள்ளிட்ட சில வழக்குகள் நிலுவையில் உள்ளது. மற்றும் வில்லியனூர் அடுத்த உருவையாறு பகுதியைச் சேர்ந்த வித்யாசாகர், இவர் மீது அடிதடி உள்ளிட்ட சில வழக்குகள் நிலுவையில் உள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை சுபாஷ் நகரைச் சேர்ந்த மணியழகன், இவர் மீதும் கஞ்சா, அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது என தெரிய வந்துள்ளது. இவர்கள் 6 பேரும் நல்லவாடு சாலை பகுதியில் உள்ள தனியார் மதுபான ரெஸ்ட்ரோ பாரில் மது அருந்திவிட்டு குடிபோதையில் கொள்ளையடிக்கும் நோக்கில் பதுங்கி இருப்பது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து 6 பேர் மீதும் ஆய்வாளர் கலைச்செல்வன் உத்தரவின் பேரில் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 2 பட்டாக்கத்திகள், 6 செல்போன்கள், 3 மோட்டார் சைக்கிள்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து 6 பேரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மணவெளி தொகுதி ஆண்டியார்பாளையம் மற்றும் நல்லவாடு கிராமங்களில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறுடைகள் புத்தகங்களை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் வழங்கினார். மணவெளி தொகுதி ஆண்டியார்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி, நல்லவாடு அரசு நடுநிலைப்பள்ளி மற்றும் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் பயிலுகின்ற 574 மாணவ மாணவியர்களுக்கு புதுச்சேரி அரசின் இலவச சீருடை மற்றும் பாட புத்தகங்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் அந்தந்த பள்ளிகளுக்கு நேரில் சென்று மாணவ மாணவியர்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சிகளில் இப்பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஏம்பலம் பாலாஜி மேல்நிலைப் பள்ளியில் உலக யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் பாலாஜி மேல்நிலைப் பள்ளியில் உலக யோகா தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஏம்பலம் மனவளக்கலை மன்றம் சார்பாக யோகா குரு பாலமுருகன் மாணவர்களுக்கு யோகா பயிற்சி வழங்கினார். இந்நிகழ்ச்சியை பள்ளியின் தாளாளர் அன்பழகன் துவக்கி வைத்து மாணவர்களுக்கு யோகாவின் அவசியம் மற்றும் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு யோகாசன பயிற்சி மேற்கொண்டனர். தவளக்குப்பம் தானாம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு தின விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தானாம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2023-24 ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கான பரிசளிப்பு விழா மற்றும் சென்ற ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ், நினைவு பரிசு வழங்கும் விழா இன்று காலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி சென்ற ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார். பின்னர் மாநில மற்றும் வட்டார அளவில் பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கும் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் சட்டப்பேரவைத் தலைவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பகுதிய முக்கியஸ்தர்கள் கிருஷ்ணமூர்த்தி, ரெட்டியார், சக்திவேல், ஞானசேகர், ராஜா, லட்சுமிகாந்தன், சிவா மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகத்தின் சார்பில் நடைபெற்ற 12ஆம் ஆண்டு விழாவில் கண்ணதாசன் விருது மற்றும் தமிழ் பணி செம்மல் விருதிற்கு தேர்வானவர்களுக்கு புதுச்சேரி நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசேகரன் விருது வழங்கி பாராட்டினார். கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகத்தின் சார்பில் 12ஆம் ஆண்டு விழா மற்றும் கவியரசு கண்ணதாசனின் 97வது பிறந்தநாள் விழா ஜெயராம் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் கழக செயலர் தொழில் முனைவர் அருள் செல்வம் வரவேற்புரையாற்ற கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகத்தின் தலைவர் போயிங்கர் தேவதாசு தலைமை உரையாற்றினார். துணைத் தலைவர் கோதண்டராமன், பொருளாளர் வீரட்டீஸ்வரன், செயற்குழு உறுப்பினர் பேராசிரியர் குமரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் கோவிந்தராசு தொடக்க உரையாற்றினார். மேலும் கண்ணதாசன் விருது மற்றும் தமிழ் பணி செம்மல் விருதை புதுச்சேரி நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசேகரன் வழங்கி பாராட்டுரை ஆற்றினார். கண்ணதாசன் விருதை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் சி.வி. திருநாவுக்கரசு பெற்றார். தொடர்ந்து பணிசெம்மல் விருதை முனைவர் பூங்குழலி பெருமாள், ராமதாசு காந்தி, கனகராசு, மதன்குமார், கலைவாணி, சதீஷ் தாமோதரன் ஆகியோர் பெற்றனர். தொடர்ந்து துணைத் தலைவர் அரங்க செந்தில்குமார் விருதாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். மேலும் கோமதி, தனுசு, சமன்ராஜ் ஆகியோர் கவிதை வாசித்தனர். மேலும் மீன் சந்தையில் விண்மீன் விற்றவன் என்ற தலைப்பில் பேராசிரியர் அப்துல் காதர் சிறப்புரையாற்ற இணை செயலர் கஜேந்திரன் நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியை இணை செயலர் தமிழ் விரிவுரையாளர் கலைவாணி பாண்டியன் நெறியாள்கை செய்ய விழாவில் ஏராளமான பொதுமக்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
நடிகர் விஜய் பிறந்தநாளையொட்டி கண்டமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மிண்டா மண்டக்கப்பட்டு பகுதியைச் சேர்ந்த விஜய் ரசிகர்கள் ஏழை எளிய மக்களுக்கு பிரியாணி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர். நடிகர் விஜயின் பிறந்த நாளை புதுச்சேரியில் உள்ள அவரது ரசிகர்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி கண்டமங்கலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட மிட்டா மண்டக்கப்பட்டு கிராமத்தில் நடிகர் விஜயின் பிறந்த நாளை அவர்களது ரசிகர்கள் சிறப்பாக கொண்டாடினர். அதன்படி செந்தில் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஏராளமான விஜயின் ரசிகர்கள் கலந்து கொண்ட ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவாக பிரியாணி வழங்கியும் சிறுவர் சிறுமிகளுக்கு இனிப்புகளை வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினர். தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் ரத்த தானம் வழங்கினர். இதில் மிட்டா மண்டக்கப்பட்டு பகுதியைச் சேர்ந்த விஜய் ரசிகர்கள் எழிலரசன், அஜய், புகழ், அலெக்ஸ், புஷ்பராஜ், சுந்தர், பூவரசன், அனீஸ், கார்த்திக், சரண், கோவிந்தன், மதி, தாஸ் மற்றும் ரசிகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.